இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் பேசுவோம். அதுக்கான காரணம் என்ன? இப்படி இந்தியை கொண்டு வந்து வடமொழியை கொண்டு வந்து அழிச்சாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு தென் முனையில இருக்கும். இதையாவது நம்ம காப்பாத்தலன்னா நம்ம அகதியாயிடும். தமிழ் மொழி தெரியாம இருந்தா அம்மனமா நின்று நம்மளை கொல்றதுக்கு தயாரா இருக்கும். முதல்ல இந்தி ஒரு மொழியே இல்லைம்மா, அது ஒரு குப்பமா, சாக்காடமா. ஊர்ல இருக்கிறதெல்லாம் பொறுக்கி சேர்த்து வந்து ஒரு சாப்பாட்டுல குழம்பு கூட்டு எல்லாம் தனியா இருந்தா தான் சாப்பாடு. எல்லாம் சாப்பிட்டு கொண்டு போய் குப்பையில போட்டு எல்லா வீட்டு சாப்பாடு நம்ம என்ன சொல்லுவோம்? குப்பைன்னு சொல்லுவோம். இந்தி மொழி அப்படி ஒரு ஆபத்தான மொழி. எல்லா மொழியும் அடித்து உருவான மொழி. அதனால நம்ம வந்து இந்தியை வந்து ஏத்துக்கல. இந்தி மொழி ஒரு மொழியே கிடையாது. வரலாறுன்னு பார்த்தா 300 ஆண்டு 400 ஆண்டு தான் இருக்குன்றாங்க. ஆய்வு பண்ணி பார்த்தா இந்தி திணிப்புன்றது எந்த மொழியும் திணிக்க கூடாது. ஆனா தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா இந்தியை மட்டும் திணிக்கிறாங்க. அதனால இந்தி திணிப்பை ஒரு தமிழராக நம்ம வந்து அதை எதிர்க்கணும். அவ்வளவுதான். நம்ம அதை ஏத்துக்கல, ஆதரிக்க மாட்டோம், கடுமையா எதிர்ப்போம். அதற்கான வேலையை செய்வோம். தினமும் எப்படி நம்ம சாப்பிட்றோம், தூங்குறோம், வேலைக்கு வரோம், படிக்கிறோம், சினிமா பார்க்குறோமோ அது மாதிரி இந்தி எதிர்ப்புன்றது இப்போ அது ஒரு பழக்கமா மாறிடுச்சு. அதுவும் நம்ம பண்ணிடுவோம். தினமும் 1 மணி நேரம் இந்தி எதிர்ப்புக்குன்னு ஒதுக்கி எதிர்க்க வேண்டியது. தமிழ்நாட்டில் இந்தி கட்டாயம் அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்லக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய விலை வந்து ரொம்ப அதிகபட்சமா இருக்கும். ஆனா ஜெயிக்க போட்டு என்னமோ நம்ம தான். ஆனா நம்ம வந்து நம்மளுடைய உடலில் நெருப்பை எரித்து இந்த தமிழுக்காக மாண்டவர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க. உலகிலேயே ஒரு மொழிக்காக தீ குளிக்கிறவங்கலாம் வந்து யாரும் கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும் தான் நடந்திருக்கு. அப்படிப்பட்டவங்களுடைய வாரிசாக நான் இருக்கேன், நீங்க இருக்கீங்க, அவர் இருக்காரு. நம்ம விட்டுருவோமா? கோயில் கருவறையில வந்து சமஸ்கிருதம் இருப்பதற்கான காரணம் வந்து கோவில் கருவறைக்குள்ள பூஜை பண்ணக்கூடியவர்கள், அதாவது கோயிலுக்குள்ள பூஜை பண்றாங்க இல்லையா, அவங்க வந்து பிராமணர்கள் தான் இருக்காங்க. பெரும்பாலும் பிராமணர்களுடைய தாய்மொழி வந்து சமஸ்கிருதம். அதனால அவங்க சமஸ்கிருதத்துல பண்றாங்க. அது வந்து சரி, பிராமணர்களுடைய மொழின்றதுனால அவங்க பண்றாங்க. இனமானம் உள்ள தமிழ் உணர்வு உள்ள தமிழ் ரத்தம் ஓடுது, நான் தமிழன் தான் அப்படின்னு ஒத்துக்கிறவன் ஒருத்தர் இருப்பான். சூடு சொர்ணம் உள்ள தமிழ் அந்த இடத்துக்கு உள்ள போனானா அவன் தமிழ்ல அர்ச்சனை பண்ணுவான். பூஜா தூக்குற தமிழனா இருந்தானா அவன் அது பூஜா தூக்கிட்டு தான் இருப்பான். அதனாலதான் நம்ம நாட்டுல வந்து அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை இதற்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் கலைஞர் கொண்டு வந்தாரு. இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் வெற்றிகரமா நிறைவேற்றிட்டாரு. நம்ம ஆனா போராடிட்டு இருக்கோம். இது வந்து மிகப்பெரிய கனவு, பெரியாருடைய கனவு. கோயில்ல இருந்து பிராமணர்களை வெளியேற்றி தமிழர்கள் உள்ளே கொண்டு போனா அந்த இடத்துல தமிழ் தானா வந்துடும் அப்படின்றத அடிப்படை. அதனால இப்ப வந்து பிராமணர்கள் இருந்தா அவங்க சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. நம்ம அவங்களையும் வெளியே அனுப்பிட்டு தமிழர்கள் உள்ள அனுப்பிட்டோம்னா அவங்கள முழுமையா வெளியே அனுப்ப போறது கிடையாது. விகிதாச்சார அடிப்படையில, அதாவது 30 கோயில்ல 3 கோவில்கள் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட வேண்டியதான். மீதி 27 கோயில்ல தமிழர்கள் உள்ள போனா தமிழ் வந்துடும். எல்லாம் கடவுளோட படைப்புல எல்லாரும் ஒண்ணுதானே. அதனால அது தீட்டு பாசைன்னு தமிழ்ல சொன்னவங்க அவங்க. தமிழை தீட்டு பாசைன்னு சொன்னவர் தான் வந்து காஞ்சி மகாபெரியவர். தீட்டு பாசை தமிழை பேசினதுக்காக 1 மணி நேரம் இடைவெளி எடுத்து குளிச்சுட்டு வந்தவர் மகாபெரியவர். நம்ம தமிழன் தன்மானமே இல்லாம மகாபெரியவர் வீட்டுல மாட்டிட்டு இருப்பா. பெரியாரை வந்து கட்டுமிராண்டின்னு சொன்னாருன்னு. தமிழுக்காக 3 வருஷம் ஜெயில கழித்துனவர் பெரியார். பெரியாரு காட்டுமிராண்டி சொல்லிட்டாருன்றாங்களே, 3 வருஷம் ஜெயில இருப்பானா? எவனாவது ஒரு நாள் ஜெயில இருந்திருக்கானா தமிழுக்காக? ஆனா அந்த தாத்தா வந்து 3 வருஷம் ஜெயில இருந்தாரு. தமிழ் தான் வேணுங்க, என்னானாலும் பரவாயில்ல. இந்தியாவில் நிறைய பேர் வந்து இந்தி பேசல. இந்தியாவில வந்து பல மொழி இந்தியாவில அழிஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்தி மாநிலம் சொல்லக்கூடிய மாநிலங்களில் இருந்த தாய்மொழியை அழித்து அது இந்தியாக உருமாற்றிட்டு இருக்காங்கன்ற கண்ணுக்கு எதிர மொழி அழிஞ்சிட்டு இருக்குன்ற நான். ஆனா தமிழ் மொழி அழிக்க பல நூற்றாண்டா முயற்சி பண்ணி நம்ம அழியல, நம்மளும் அழிஞ்சிருக்கோம். நீங்க நல்லா கவனிக்கணும். இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு இந்தியாவில தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் பேசுவோம். அதுக்கான காரணம் என்ன? இப்படி இந்தியை கொண்டு வந்து வடமொழியை கொண்டு வந்து அழிச்சாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு தென் முனையில இருக்கும். இதையாவது நம்ம காப்பாத்தலன்னா நம்ம அகதியாயிடும். தமிழ் மொழி தெரியாம இருந்தா அம்மனமா நின்று நம்மளை கொல்றதுக்கு தயாரா இருக்கும். அம்மனமாக்கி கொள்வாங்க. நீங்க அது ஆண் பெண் எல்லாம் கிடையாது, நம்மளை அம்மனப்படுத்தி கொள்றதுக்கு ஒரு கூட தயாரா இருக்கு. நம்மளை காப்பாத்துறது தமிழ் தான். நம்ம எவனும் தமிழை காப்பாத்தல, அந்த மொழி நம்மளை காப்பாத்திட்டு இருக்கு. நன்றி கெட்டவனா தமிழ் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தமிழ்நாட்டில் மானத்தமிழர் இருக்கிறவரை இந்தி வராது, வரவிடலாம் மாட்டோம். அப்படி கட்டாயன்ற வார்த்தை தவறு. உங்ககிட்ட சாப்பாடு கொடுத்தா நீங்கள் சாப்பிடுவீங்க, ஆனால் அதே வாயில் ஊட்டினாக்க என்ன கீழே துப்பிடுவீங்க. ஆக கட்டாயன்ற வார்த்தை தவறு. கட்டாயத்தை என்ன செய்ய முடியும்னு சொன்னாக்கா, மொழியை காப்பாற்ற தாய்மொழியை காப்பாற்றலாம். அதை வந்து கட்டாயம் கூட தேவையில்லை. புரியுதுங்களா? எதையும் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்திய வந்து விரும்பிய தமிழ்நாட்டில் நிறைய பேர் படிக்கிறாங்க. இதுக்காக வந்து அதை கொண்டு வரணுன்ற அவசியம் இல்லை.
இருமொழி கொள்கையில இந்திய அரசு சட்டத்தையும் ஏற்கனவே இந்த போராடி இருக்காங்க, மொழிக்கான விஷயம் நடந்திருக்கு. ஆனால் மூணாவது மொழின்ற விஷயம் வந்து ஹிந்தி கிடையாது, அதுவும் விரும்பக்கூடிய மொழி தான். மும்மொழி கொள்கைன்றது இருக்கிற விஷயம் வந்து மூணாவது மொழி என்பது தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை தான், அது வந்து ஹிந்தி கிடையாது. அவசியம் இல்லைன்றது அவங்க படிக்க விரும்பக்கூடிய உணவுகள் சம்மந்தப்பட்ட விஷயம். இதை வந்து ஒரு சட்டத்து மூலம் கொண்டு ஒரு விஷயம் தவறு. ஒரு மீடியா ஒரு பரிமாற்றம், ஒரு பேசுறது கொண்டு ஒரு பரிமாற்றம். அந்த மொழி இன உணர்வு என்பது இருக்கு. அதாவது இங்க வந்து கிளாசிக்கல் செம்மொழின்ற விஷயம் வந்து இருக்கு, மற்ற மொழிகள் துணை மொழிகள். அவர் சொன்னாங்க. அதே மாதிரி வட மாநிலங்கள் வந்து ஹிந்தி கிடையாது, அங்க கூட தாய்மொழி அடிக்கப்பட்டிருக்கு. ஒரியாளுக்குன்னா ஒரியா, மணிப்பூர் தான் மணிப்புரி. அதை அழிச்சுட்டு அதுக்கு லிபி இல்லாம எழுத்து இல்லாம அது அழிஞ்சு போகுது. அங்க ஹிந்தி பேசுவாங்க, இப்ப கூட தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் ஹிந்தி பேசுவாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா, நீங்க எந்த மொழியும் கத்துக்கணும் வந்து இங்க வரல ஹிந்திக்காரன். ஒரு நாட்டுல மொழிக்கும் வேலைக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்க ஆந்திராவில் 1 மாசம் தங்க 2 மாசம் தங்கினா நீங்க ஹிந்தி தெலுங்கு பேசுவீங்க. அப்போ எந்த மாநிலமோ அந்த வாழ்வாதாரத்துக்காக போடுது, வாழ்வாதாரத்துக்கு வர்றான். அப்ப எந்த மொழியும் கத்துக்கணும் வரல, அவன் வாழ்வாதாரத்துக்காக போறான். இப்ப கேரளா போறான், அதுக்கு மொழி கத்துக்கணும்னு போல. அகில இந்திய என்ன சொல்றது, உலக அளவுல இன்டர்நேஷனல் பேஸ்ல கூட எல்லாருமே வந்து போய் வெளிநாட்டு போய் வேலை செய்யறவங்களாம் போய் மொழி கத்துலாம் போல வர்றாங்க, இது பண்ணிக்கிறாங்க. இதை போயிட்டு அவங்க ஒரு மசூதிலையோ எல்லாம் ஒரு சர்ச்சில் பேச வேண்டியதுன்னு, சர்ச்சில் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க, மசூதியில் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க, சர்ச்சில் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நினைப்பீங்க இங்கிலீஷும் வெறும் தமிழும் சொல்கிறாங்கன்ட்டு. அவங்க வந்து ஹீப்ரூ யூஸ் பண்ணுறாங்க, தெரியுமா உங்களுக்கு? மசூதியில் வந்து உங்களுக்கு அரபியும் அண்ட் அதுவும் பேசுகிறாங்க. ஸோ வந்து தமிழ்னு சொல்லிட்டு பேசுகிறான். அவனா அது ஒரு முஸ்லீம் தமிழில் பேர் வச்சிருக்கானா? அப்புறம் எதுக்கு அவனுக்கு தமிழை பற்றி பேசுகிறானுங்க? ரிலீஜியஸை பற்றி நான் அடுத்த ரிலீஜியஸை பேசினா தப்பு, ரிலீஜியஸை நீ பேசினா தப்பு, நான் விட மாட்டேன். நீ யார் சொல்றதுக்கு? உன் முதுக முதல்ல நீ பாரு. உன் வீட்டில் எவனுக்கா ஹிந்தி தெரியாமல் இருக்கா? உன் ஃபேமிலியில் யாரா ஹிந்தி படிக்காமல் இருக்காங்களா? நீ எதுக்கு ஹிந்தி ஸ்கூல்ஸ் நடத்துகிற, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் நடத்துகிற? உனக்கு இன்னி வரைக்கும் ஒரு ஸ்கூல்ஸை கொண்டு வர மாட்டேங்கிற. சரி, என்கிட்ட காசு இருக்கு, நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு போகிறோம், ப்ரைவேட்டில், இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிற பசங்க அவங்க வந்து லாங்குவேஜ் படிக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யார்? அவங்க முன்னுக்கே வரக்கூடாது. அப்போ உனக்கு 200 ரூபா பாய்ஸ் வேணும், 200 ருபீஸ் போஸ்டர் பாய்ஸ்க்காக கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கணும். அவன் வந்து நீ விற்கிற லிக்கரை குடிச்சிட்டு, நீ கொடுக்குற 200 ரூபாயில் அந்த சாராயத்தை குடிச்சிட்டு வீட்டுக்கு போனால் அந்த தலைமுறையாக நல்லா இருக்கக்கூடாது. உன்னோட சாராய பிஸ்னஸ் நல்லா இருக்கணும். ஏன்னா அவன் படிச்சுட்டா நல்லா வந்து கேள்வி கேட்டுட்டுவானா. ஸோ அவன் எந்த லாங்குவேஜும் படிக்கக்கூடாது. அதுக்கு தான் இது தமிழ் வேணும்ன்ற. சமஸ்கிருதம் பார்த்தீங்கன்னா கோயிலில் மட்டும் தான் பூஜை பண்ணுறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா தேவையில்ல தான் நான் வந்து சொல்லுவேன். அழகாக தமிழ்லேயே பண்ணிட்டு போயிடலாம். இந்த சமஸ்கிருதம் இந்தியும் தேவையில்லாது. ஆமாம், தமிழ்நாட்டுல ஹிந்தி அவசியமா வேண்டாம்? ஒரே எனக்கு தெரிஞ்சு ஹிந்தி வந்து அவசியமே இல்லைங்க. தமிழ் இங்கிலீஷே வந்து போதாங்க. இந்த திணிப்பு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா என்ன நடக்கும், அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது திணிப்பு தான் ஆகும். இந்தி திணிப்பு வந்து இதுக்கு முன்னாடி நடந்த 67 நடந்தது வந்து இன்னைக்கு வந்து அதுக்கான ஒரு இது வந்து வந்திருக்கு. திணிப்பு எதுக்கும், மொழி எதுக்கு? தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி தேவையா வேண்டாமா? தமிழ்நாடு ஹிந்தி தேவையில்ல. தமிழ்நாடுன்னு இருக்கும்போது தமிழ் தான் தேவை. நமக்கு தாய்மொழி தமிழ். தமிழுக்கு அப்புறம் ஹிந்தி வேணுமா அப்படின்னா சரியில்லையே.